அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் ரெக்குயர்மெண்ட் செல் சமீபத்தில் 3 தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. சரிங்களா? இதில் நம்ம குரூப் 4க்கு ஈக்குவலான எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், மற்ற ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இது எல்லாமே கொஞ்சம் நம்ம குரூப் 4க்கான ஈக்குவல் தான். இதில் சேம் பே பார்த்தோம்னா இந்த 3 போஸ்டிங் குரூப் 4க்கான சேம் பே லெவல் 8ல் பேசிக் பே 19,500. சரிங்களா? நம்ம இது சம்மந்தமான வீடியோ மட்டும் நம்ம இனி வரும் வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ இதில் மொத்தம் 170 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 50 மார்க்கு, பொது அறிவு 120 மார்க், மொத்தம் 170 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. இப்போ இவங்க நம்ம ஆன்சர் கீ வெளியிட்டாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு கொஸ்டின் அவங்க நீக்கியிருக்காங்க. அது என்ன வினா அப்படின்னு பார்த்தோம்னா, வினா எண் 70. சரிங்களா? என்ன ரீசன் பார்த்தோம்னா, வெளியிடப்பட்ட அனைத்து விடைகளும், அதாவது வினா எண் தவிர மற்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சருக்கு வெளியிட்டாங்களா, அதுதான் ஃபைனல் விடைன்னு சொல்கிறாங்க. வினா எண் 70 பொறுத்த மட்டும் அனைத்து விடைகளும் தவறாக இருப்பதால் அந்த வினா மதிப்பீடு செய்வதிலிருந்து நீக்கப்பட்டு அதிகபட்ச மதிப்பெண் பொது அறிவில் மட்டும் 119 மதிப்பெண்ணாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் 50 மார்க்கு, பொது அறிவில் 119 மார்க், மொத்தம் 169 மதிப்பெண் தான் ரிட்டன் டெஸ்ட்டு. அடுத்தது வாய்மொழி தேர்வு ஒரு 30 மதிப்பெண்கள். சரிங்களா? இப்போது இதில் ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்த கட்டமாக யார் வைவா வாய்ஸ்க்கு அடுத்த கட்டமாக தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மினிமம் மார்க் அதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 70வது கொஸ்டின், இந்த கொஸ்டினை தான் எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது. நிக்கோட்டின். ஆன்சர் கொடுத்தது இந்த கொஸ்டினை நீக்கிட்டாங்க. இப்போ 4 ஆன்சருக்கும் அவங்க மதிப்பெண் கொடுக்கவே இல்லை. இது ஒரு நல்ல அப்ரோச். அந்த கொஸ்டினையும் நீக்கிட்டு மேக்ஸிமம் 169 வச்சுட்டாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. சரிங்களா? 4க்கு ஆன்சர் கொடுக்காம இது ஒரு டிஎன்பிசியில் அவங்க 4க்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு புது அப்ரோச் பண்ணுறாங்க. அதை டெலீட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மார்க் 169 செட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு யார் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு மினிமம் மார்க் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 50க்கு நீங்கள் 20 மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த பகுதியாக பொது அறிவை அவங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதை முதல்ல திருத்தவே மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் இதில் 120க்கு 100 கூட எடுக்கலாம். இதில் 19 எடுத்திங்கனாவே உங்களை வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோம்னா, பொது அறிவில் 120, இங்கே தான் 119 மாற்றிட்டாங்க. 119க்கு எத்தனை மதிப்பெண் எடுக்கணும்னா 48 மதிப்பெண் எடுக்கணும். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் அடுத்த கட்ட தேர்வு செய்யப்படுவதற்கான குறைந்தபட்ச தகுதி இதுதான். அடுத்து இருக்குது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அங்கே காம்படிஷன் எவ்வளோ இருக்கும், அதை பொறுத்து தான் கட் ஆஃப் வரும். இப்போ மினிமம் இது எடுத்துருக்கணும். இப்போ இந்த 20க்கு கீழே எடுத்தவங்க, 48க்கு கீழே எடுத்தவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு 100% போக முடியாது. இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். சரிங்களா? இந்த எபோவ்
20, 48 எடுத்தவங்க தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? சரிங்க, இதுக்கு மேலே எடுத்தாச்சு. இப்போது எங்களை வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்க்கு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது, அங்கே எழுதுனவங்களில் அதிக பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நான் முன்னவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் கட் ஆஃப் வந்து வேரி ஆகும், சேமாகவே இருக்காது. சரிங்களா? அது மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ அதில் கால்ஃபேரில் அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம அதிலே பார்த்தது தான், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள். இதில் நீங்கள் குறைந்தபட்சம் எத்தனை மதிப்பெண் எடுக்குன்னு பார்த்தோம்னா 12 மதிப்பெண்கள் எடுக்கணும். எல்லாத்துக்குமே மினிமம் மதிப்பெண் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 மதிப்பெண், மினிமம் 20 எடுக்கணும். பொது அறிவில் 119 மதிப்பெண், மினிமம் நீங்கள் அதில் வந்து 48 எடுக்கணும். இந்த வாய்மொழி தேர்வில் 30 மதிப்பெண், மினிமம் 12 மதிப்பெண் எடுக்கணும். இதெல்லாம் மினிமம். இது கீழே எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், பொது எழுத்து தேர்வில் மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:3 இந்த விகிதத்தில் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வைவா வாய்ஸ் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த வாய்மொழி தேர்வு எங்கே நடைபெறுது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேபி இன்னும் ஒரு 1 மந்த்து ஆயிரும்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து அது நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரே இடத்துல நடத்துகிறாங்களா, இல்லை வந்து சென்னையா, இல்லை மதுரையா, இல்லை டிஸ்ட்ரிக் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நடத்துகிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ 1:3 அவங்க வந்து கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட ஜூனியர் பைலிஃப் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பார்க்குறோம். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பார்க்கணும். சரிங்களா? இதில் பொது பிரிவில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த எம்பிசி எடுத்துப்போமே, எம்பிசி டிசியில் வந்து ஒரு வேக்கண்ட்டு, கரண்ட் வேக்கண்ட், இது டோட்டல் வேக்கண்ட். ஓகே, எம்பிசி டிசியில் ஒரு வேக்கண்ட்டு, பிஎஸ்டிஎம் இப்போ ஒருத்தர் எம்பிசியாக சார்ந்தவராக இருக்கார், ஒரு ஜென்ஸ் இருக்காருன்னா ப்ரியாரிட்டி நம்ம பார்த்தோம் முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ப்ரியாரிட்டி இருக்குன்ட்டு. அப்போது எம்பிசியில் ஒரு வேக்கண்ட்டு, பிஎஸ்டிஎம்மில் அவர் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும், ப்ரியாரிட்டி வச்சுருந்தா மொத்தம் அவருக்கு வந்து எலிஜிபிள் 3 வேக்கண்ட் தான். சரிங்களா? இப்போ இதில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ கம்மி பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட் மார்க்கே ஒரு 160 தான் அப்படின்னா 160 தான் அப்படின்னா இவருக்கு அங்கே கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம், ஒரு 155 இருக்கலாம். இப்போ 3னா 3:3 ஒரு 9 பேரை கூப்பிடுவாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து விழுப்புரத்தில் வந்து வேக்கண்ட் அதிகமாக இருந்துச்சு. தென் வந்து ஓஏ பொறுத்த வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கண்ட் அதிகமாக இருந்துச்சு. இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது நம்ம ஒரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா எம்பிசி அவங்களுக்கு நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு 169க்கு எபோவ் 150 எடுத்திருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் சொல்லலாம், எம்பிசி பிசிக்கெலாம். அடுத்தது இதிலே வந்து எஸ்சிக்கு இன்னும் ஒரு 10 மார்க் குறைச்சிடலாம், 140 எபோவ். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 வந்து எதிர்க்கலாம், 145 போகலாம், இல்லைன்னா 135 போகலாம். அது நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் தான். அதனால் நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. இப்போ இதில் எம்பிசி டிசி பொறுத்த வரைக்கும் 169க்கு எபோவ் 150, அதாவது 145 to
எடுத்தவங்க டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க. அடுத்து ஒய்வாஎஸ்ங்கிறது அங்கே நம்ம போய் உட்கார்றோம், அந்த டைமில் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம இங்கேயே மனப்பாடம் பண்ணிட்டு போய் அதை அவங்க சப்போஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போகிற கொஸ்டினை அவங்க கேட்டாலும் அப்படியே ஒப்பிச்சாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதையே வாசிக்குவாங்க. ஜென்ரலாக தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. மற்றபடிக்கு ஓஏ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எதுவும் கிடையாது. வெறுமனே ஒய்வா வைஸ் மட்டும்தான். அதனால் எம்பிசி பிசி இவங்களாம் இருக்கவங்கள ஒரு 145 எபோவ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒய்வா வைஸுக்கு. தென் வந்து எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க ஒரு 135 எபோவுக்கு வந்து இருக்கவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இது வந்து இந்த கட் ஆஃப் வந்து கூடலாம் இல்லை குறையலாம், அது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து தான். சரிங்களா? அதனால் இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து உங்களுக்கு வந்து வைவா வாய்ஸுக்கான அந்த லிஸ்ட் வந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் அது வரைக்கும் நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தென் வந்து நீதித்துறை சம்மந்தமானது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே ஒய்வாய்ஸ் உள்ளே போனோடனே அவங்க என்ன கொஸ்டின் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு அங்கே வந்து எப்படி இருக்குது, அவங்க கேட்குற கொஸ்டினை அப்ரோச் பண்ணி நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயோ இல்லை வந்து இது ஒரு 4-5 வீடியோ பார்த்து அவங்க சொன்ன கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஒத்தே வராது. அதனால் நீங்கள் படித்ததையே ரிவைஸ் பண்ணுங்கள். தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப் டு டேட்டில் இருங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஒரு 5 செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டிவான பதில் வந்து நீங்கள் அங்கே வந்து சொல்லணும். சரிங்களா? இதை தான் வந்து அவங்க எதிர்பார்க்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். வந்து குரூப் 4 மாதிரி ஒரு சேம் இது தான். குரூப் 4ல் இப்போ எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப் போஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா குரூப் 4ல் நெக்ஸ்ட் குரூப் 4 கவுன்சிலிங் வராங்களே அவங்க வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பிறகு ஃபஸ்ட் மந்த் என்ன சேலரி வாங்குறாங்களோ அதே சேலரி தான் நீங்களும் வாங்குவீங்க. அடுத்து இந்த ஜூனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் இவங்களுக்குலாம் வந்து லெவல் 8, 7, 6 இது மாதிரி வரும். அதனால் குரூப் 4ல் ஜாப் கிடைக்காதவங்களும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி 1 மந்த்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ.